சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும். தடம் மாறலாம், ஒரு பொழுதும் களம் மாறுவதில்லை. கனவுகள் வேறுபட்டு இருக்கலாம், கனவு காணக்கூடாது என்பதில் மாற்றங்கள் ஏறுவதில்லை. முயற்சிகள் தோல்விகளை அடையலாம், அது தோல்விக்கே பிறந்ததாவது இல்லை. தோல்வி மட்டுமே சந்தித்துவிட்டு மனதில் இறுக்கத்தை ஏற்படுத்திவிட்டு வாழ்க்கையில் வெற்றிகளை காணவில்லை என மூளையில் ஒடுங்கி கிடப்பதை விட மெல்ல மெல்ல தன் முயற்சிகளுக்கு, தன் எண்ணங்களுக்கு, தன் கனவுகளுக்கு சரியான விடையை தேடி அலையும் நிகழ்வுகளை, பல்வேறுபட்ட பார்வையின் கோணங்களை நேர்பட பார்க்கும் மனப்பக்குவ நிலையை நமக்குள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். என் உறவுகளே, முயற்சி என்பது ஒரு பயிற்சிதான். வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கும், ஒரு நொடியில் கிடைக்கும். ஒரு காலங்கள் கடக்கலாம், பல நாட்களை கடக்கலாம், வருடங்களை கடக்கலாம். உங்கள் இலக்குகள் என்பது அதன் மீதே பயணிக்கும் தன்மையில் இருத்தல் வேண்டும். அதுவே நிச்சயமான ஒரு வெற்றிகளை தந்துவிடும். ஏனென்றால் உங்கள் முயற்சிகளின் வடிவம் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் வெற்றிகளின் துரிதமான செயல் உங்களை வந்தடையும். என் உறவுகளே, முயற்சிகள் எடுக்காமல் தோல்விகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் என துவளுவதை விட்டுவிட்டு மெல்ல மெல்ல நம் மனதை சமநிலைப்படுத்தும் தைரியத்தை வளர்த்து கொண்டு அடுத்தது என்ன என நினைத்து அதன் மீது பாதையை மாற்றி பயணிக்கும் வண்ணத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எண்ணத்தில் 1000 நினைவுகள் இருந்தாலும் நம் எண்ணிய வண்ணம் எதுவோ அதன் மீது பயணத்தை தொடுக்கும் பக்குவத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த மண்தடம் மீது எந்த ஒரு இலக்கையும் மிக சுலபமாக கடந்தேறலாம், வெற்றிகளை அடைந்து விடலாம், வாழ்ந்த வரலாறை இந்த மண்தடம் மீது பதித்து விடலாம். யாவருக்கும் பொதுவான களம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை வாரி வழங்கும். அதற்கேற்ற உழைப்பை நீங்கள் உண்மையாக உழைக்கும் மனப்பக்குவத்தில் இருந்துவிட்டால் அது நிச்சயமாக உங்களை வெற்றி நோக்கி பயணத்தை ஏற்படுத்திவிடும். சரியான ஒரு பாதையை அதுவே உங்களுக்கு காண்பித்துவிடும். எப்பொழுதும் நம் கனவுகளுக்கு நாம் தான் சரியான பாதைகள் அமைத்து அதன் மீது பயணத்தை தொடுத்து நல்ல நம்மை மாற்றி தன்னம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் தேற்றி வாழ வேண்டும் என இந்த பதிவின் மூலம் உலகறிய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் உறவுகளே, வாழ்க்கை மிக